டிஃப்ரெண்டான ஸ்டைலுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டியாக இருப்பார். இந்த வருஷம் பாருங்க ஹார்ட் பீட் வந்து அளவுக்கு அதிகமாக அடிக்கதாங்க ஆச்சு. அந்த எங்களுக்குள்ள அந்த ஷூட்டிங் பயங்கரமாக இருந்தது. அப்போது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஃப்ரீ ஆச்சு. மற்ற டீம் கூட தோத்துட்டோமேன்றது. ஆனால் அந்த தோத்துட்டோன்னா அது எதனால அந்த தப்பு நடந்திருக்குன்றது கண்டிப்பாக தலை வந்து அதை பார்ப்பாரு. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. கண்டிப்பாக ட்ராஃபி எங்களுடையது தான், அதில் மாற்றமே இல்லை. GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. உள்ள வரலாமா? வணக்கம். ஆனா வண்டிக்கு வெளியில பார்த்தோம் தலோடைய போட்டோ அந்த சைடு, ஜடேஜாவோட போட்டோ இந்த சைடு அப்படின்னு செம்ம கலர்ஃபுல்லா இருந்துச்சுல. ஸோ வண்டிக்குள்ள என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு காட்டுறீங்களா? கண்டிப்பாக வாங்கண்ணே. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ், இந்த பிராண்டோட நேம். ஸோ வெரி லக்ஸரி பஸ். ஸோ அது டாப் லக்ஸரி. அந்த ஹெவி பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா டாப் லக்ஸரி. ஸோ அது ஏன் நாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்னால், எங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து விவிஐபி அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லக்ஸரி பஸ் கொடுக்கணும். அவங்கள வந்து விளையாடுற நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா தெரியும், விளையாடுற இடம். அது இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டான ஒரு, ரொம்ப வெயில் அதிகம், ரொம்ப சூடானது. ஸோ ஹோட்டலேருந்து போகும்போதும் சரி, ஹோட்டலேருந்து ஸ்டேடியம் போகும்போது சரி, ஸ்டேடியத்துலேருந்து மேட்ச் முடிச்சு ப்ராக்டிஸ் முடிச்சு ஹோட்டலுக்கு வரும்போது சரி, கூலாக வரணும், சில்லுன்னு வரணும் அவங்க. அதனால் நம்ம பஸ் வந்து ஃபுல் ஏர் கண்டிஷன். அவங்க இந்த வெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ குளிர்ந்து இருக்கு. அந்த சில்னஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து எதமாக இருக்கணும் அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது. அதே மாதிரி வண்டிகள் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம பர்வீன் ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஸரி பஸ்ஸஸ் நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ எதுக்குன்னா நம்ம லக்ஸரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ட்ராவலிங்கில் வந்து எந்த வித ஒரு வைப்ரேஷனு, எந்த வித ஒரு சவுண்டும் இருக்காது. சரி, அது இப்போ உட்காந்துருக்கோம்லண்ணே, இப்போ சீட் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து சஸ்பென்ஸ் பார்த்தீங்களா, குஷன் வந்து வெல்வெட் குஷன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட குஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காரும் போதே தெரியும், புதுசா இருக்கேன்னு. அதே மாதிரி இந்த புஷ் பேக் சிஸ்டம். இதுல நீங்களே வந்து புஷ் பேக் பண்ணீங்கன்னாக்கா எப்படி இருக்கு பாருங்க. இதுலேயே வந்து புஷ் பேக் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வெரி கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் இருக்கும். சூப்பர். ஸோ அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிடுறோம். இப்போ ஒரு டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 hours வரைக்கும் கூட இல்லை கம்ஃபர்டபுளாக. நீங்கள் அதிகப்படியாக இருங்க. கிட்டத்தட்ட நாங்களாம் ஒரு 15-17 ஹவர்ஸ்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸே இருக்காது. நாங்கள் கஷ்டமாக அதுக்காக தான் இந்த மாதிரியான பிராண்டட் வண்டிலாம் நாங்கள் நிறைய வச்சிருக்கிறோம். ஸோ நிறைய கேட்டகரி வண்டி வச்சுருக்கோம். அதில் இது ஒரு பிராண்டடான வண்டி. அதனால் இதுக்குன்னு உள்ள எங்களுக்கு கஸ்டமர் வந்து நிறைய விஐபிஸ் இருக்காங்க, விவிஐபிஸ் இருக்காங்க. இதில் நான் பார்த்தோன்னே ஒன்று டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுச்சு, இந்த மஞ்சள் ஸ்க்ரீன் பயங்கரமாக இருக்கு. இந்த எல்லோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 எங்களுடைய கலர் சென்னை சூப்பர் கிங்ஸோட கலர் வந்து எல்லோ. சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்றென்றும் எல்லோ இருக்கும். அதனால எங்களுக்கு பிடிச்ச, எங்கள் சிஎஸ்கே பிடிச்ச கலர் எல்லோ. நாங்கள் எங்கள் பர்வீன் டிராவல்ஸ் நிர்வாகம் சார்பாக நாங்களாக செலக்ட் பண்ணி, எங்கள் நிர்வாகம் செலக்ட் பண்ணி அந்த எல்லோ கலர் ஸ்க்ரீனை வந்து போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு. எங்களோட ராயலாக இருக்கும் அந்த எல்லோ ஸ்க்ரீனுக்கும். ஆக்சுவலாக அது வந்து விண்டோ ஸ்க்ரீன், அது வந்து சன்லைட் படாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. எங்கள் டீமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு சீட்டை மட்டும் கண்டிப்பாக போய் பார்த்து நான் உட்கார போகிறேன். ஸோ மக்களே, அது எந்த சீட் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தலை தோனி உட்கார ஒரு சீட்டு. நான் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். அந்த சீட்டை எனக்கு தொட்டு பார்க்காம உட்காந்து பார்க்க போகிறேன். இதை வர்றேன். ஒரு நாயகன் எப்பவுமே இந்த மாதிரி ரைட் சைட் கார்னர்ல தான் தலை உட்காந்துருப்பாப்ல. இதுல அப்படியே ஜம்முன்னு உட்காந்து இப்படி கால் நீட்டி போட்டு இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வெளில கத்துவாங்க, தலை அப்படின்ட்டு. அப்ப அப்படி சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்து போங்கப்பா அப்படின்னு அழகா சொல்லுவாரு. ஸோ அப்படிப்பட்ட தலை உட்காந்து இந்த சேர்ல உட்காந்துருக்கேன். அண்ணா வாங்க உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க பக்கத்துல. இப்போ நான் தான் தலை, என் பக்கத்துல உட்கார போறீங்க, என்ன கேட்க போறீங்கன்ட்டு. எப்படி இருக்கு நம்ம பஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு பஸ்? நைஸ் அண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படி பேசுறாரா? ஆமா, வந்த உடனே அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு. ஸோ நாமளும் வந்து நல்லா இருக்கோம் சார் அப்படின்னோம். ஸோ அவரும் நம்ம ஃபேமிலியெல்லாம் விசாரிப்பார், நம்மளும் அவங்க ஃபேமிலி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் வேலையை பார்ப்பாரு, நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ அது ஆஸ் யூசுவல் ரெகுலராக போயிட்டு வருது. அடுத்து ட்ராஃபி வாங்குற வரைக்கும் எங்களுடைய கவனம் பூரா அவங்களுக்கும் அந்த டீமோட கவனமாகவே இருக்கும். நானும் என்னுடைய
வண்டி சம்மந்தப்பட்ட பஸ் சம்மந்தப்பட்டதுக்கு உண்டான என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்றது என்னுடைய கவனம் இதில் இருக்கும். ஸோ அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்துட்டு இருப்போம். சூப்பர். அதுவே கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமையும். அது இந்த வருஷம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இந்த சீட்டில் வந்து எப்பவுமே தலை அமைதியாக உட்காந்துருப்பாரு. ஆனால் மற்றவங்க யாருமே அமைதியாக உட்காந்துருக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த பிராவோ ஸ்டாரில் இருந்த காலகட்டத்தில் பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுவார், ஆடிக்கிட்டே பாட்டை போடுவார்ல. ஸோ அந்த மாதிரி அமர்க்கலாம் எப்படி இருக்கும்? ஆமாம், அது ரெகுலராக நடக்குதாங்களே. ஏதாவது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கேப்பில் வந்து ஒரு 20 to 15, 30 மினிட்ஸில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது அது கிடைக்கிற டைமில் வந்து எல்லாம் குரூப்பாக இருப்பாங்க. ஸோ ஹோட்டல் போன உடனே அவங்க ரூமில் இருப்பாங்க. டின்னர் டைமில் அவங்கவுங்க ஒரு சில டைமில் எல்லாம் ஒரு சில பேர் கூடுவாங்க. இந்த பஸ்ஸில்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாருமே எங்கேயுமே பிரிய முடியாது. எல்லாருமே அந்த ஒரு டீம் ஃபுல்லாகவே இந்த பஸ்ஸில் தான் வருவாங்க. அதுவும் மேட்ச் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் எல்லாமே வண்டியில் வருவாங்க போது அவங்களுக்கு ஏதாவது அந்த ஒரு டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். நிறையா அவங்களுக்குள்ளே நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிறையா டோனி சாரும் சில நேரங்களில் பேசுவார், அவங்களோட சந்தோஷத்தில் அவரும் கலந்துக்குவார். மற்ற நேரங்களில் அமைதியாக உட்காந்துருப்பார். அது நிறைய நடக்கிறது தான். ஸோ நமக்கு வந்து எனக்கு எப்படி நீங்கள் தெரியும் கேட்டிங்கன்னா, சின்ன கேப்லேயே நான் அந்த சின்ன மிரரில் என்னுடைய மிரரில் சின்னதாக, ஏன்னா அவங்கள பார்க்கணுன்றதுக்காக இல்லை, அவங்கள கேர் எடுத்து வாட்ச் பண்ணின்னு பார்த்துட்டு வருவேன் நான். அதுதான் என்னுடைய வேலை. தலை தோனி எப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு கெட்டப்பில் வருவாப்புல. நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இந்த வாட்டி அந்த 2007-8 காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஃபங்கை விட்டுட்டு டிஃப்ரெண்ட் அந்த லாங் ஹேரு பார்க்கும்போதே தலை அப்படின்னு கத்துற அளவுக்கு ஒரு வெறியா இருந்துச்சுல. உங்களுக்கு அந்த போட்டோவை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவர் வந்து இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டியாக இருப்பார் இந்த வருஷம் பாருங்கள். ஏன்னா பழைய ஸ்டைலு இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டார்டிங்கில் அவர் என்ன ஒரு ஹேர் ஸ்டைலில் இருந்தாரோ, இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் அருமையான ஸ்டைலில் வருவார். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் வருவார். நான் இப்போ அவங்களுக்கு தான் பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் வருவாங்க. நீங்கள் மீடியாவில் அவங்க சிஎஸ்கே அஃபிஷியல் மீடியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தரை கூப்பிட்றதே ரொம்ப அழகாக கூப்பிடுவார். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா விராத்தை வந்து சீக்கு அப்படின்னு தான் ரொம்ப அழகாக கூப்பிடுவார். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கூப்பிடுவார். அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன், அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல. இப்போ இங்கே இருக்கிற சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், உங்களே வந்து எப்படி கூப்பிடுவார்? பையா அப்படின்னு ஏதாவது கூப்பிடுவாரா? நிக் நேம் வச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற பிளேயர்ஸுக்கு அவங்க நிக் நேம் வச்சு கண்டிப்பாக கூப்பிடுவார். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லைங்களா, என்னதான் இருந்தாலும் ஒரு பெரியவங்க சின்னவங்கன்ற ஒரு வயசு வித்தியாசம். அவங்களாம் வந்து பல இதில் பல பேர்கிட்ட பழகிருப்பாங்க. இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் வந்து ஒரு ஓட்டுநராக தான் இருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு ஓட்டுநராக இருந்தாலுமே கூட வரும்போதே அண்ணன் வந்து அவர் தமிழ்லேயே சொல்லுவார், அண்ணான்னே சொல்லுவார். அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவார். சார் நான் வந்து அவருக்கு ரிப்ளை வந்து, சார் எப்படி இருக்கீங்க, மேடம் எப்படி இருக்காங்க, உங்கள் டாட்டர் எப்படி இருக்காங்கன்னு கேட்பேன். ஸோ அந்த ஒரு மரியாதையான ஒரு ட்ரீட் அவர்கிட்ட இருந்து நிறையவே கற்றுக்கலாங்க. பேசிக்காக கான்வர்சேஷன் பண்ணும்போது அவங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இங்கிலீஷில் தானே பேசுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்க? ஆமாம், நான் வந்து எனக்கு 2 லாங்குவேஜ் தெரியுங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ மேக்ஸிமம் வந்து அவர்கிட்ட பேசும்போது அவர் தமிழில் பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார். ஸோ நம்மளும் தமிழ்லேயே பேசுவோமே. எப்பயாவது ஒரு தெரியாத ஒரு வார்த்தைகள் இருக்கும்போது அவர் இங்கிலீஷில் சொன்னாக்கா, சில வார்த்தைகள் சொல்லும்போது நான் அதுக்கு ரிப்ளை வந்து இங்கிலீஷில் சொல்லுவேன். ஸோ அதில் முக்கால்வாசி அவர் வந்து தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவார். நம்மளும் அதை ரிப்ளை தமிழ் தான் பண்ணுவோம். தேவைப்படும் போது ஹிந்தியோ இங்கிலீஷோ நம்ம பேசிக்கலாம். கண்டிப்பாண்ணா. இப்போ நீங்கள் வந்து எப்போ எல்லாருக்குமே பரிச்சயமானீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2018. அப்போ அந்த ஃபைனல் முடிஞ்சிட்டு எல்லாருமே சந்தோஷமாக வரும்போது ஷேன் வாட்சன் வந்து நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு உங்களை கட்டி பிடிப்பாரா? ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்த எல்லாருமே என்னடா இது, இப்போது ஒரு சிஎஸ்கே அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? இங்கே இருந்து விளையாடுறதை விட அன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் வந்து பூனேயில் வந்து ஸ்டேடியம் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ அங்கே போய் விளையாடணும். செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் வந்து மும்பையில் பண்ணோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்து அந்த ட்ராஃபியை நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டு வரும்போது இருக்கிற சந்தோஷம், அது மற்ற இடத்துல நாங்கள் வின் பண்ணி வாங்குற ட்ராஃபியை விட இங்கே விளையாட வேண்டிய மேட்செல்லாம் நாங்கள் வெளியூரில் போய் விளையாடி அங்கே நாங்கள் ட்ராஃபியை கையில் எடுத்துகிட்டு வரும்போது அது ரெட்டிப்பு சந்தோஷம், அளவுக்கு அதிகமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினோட வெளிப்பாடு தான் அவர் வந்து ஷேன் வாட்சன் வந்து ஸ்டேடியத்தை விட்டு நம்ம வண்டிக்குள்ளே வந்து ஏறும்போதே ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக எங்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனார். அந்த ஒரு சின்ன கேப்பில் வந்து அந்த சந்தோஷம் எங்கிட்ட பழகிட்டார், பரிமாறிக்கிட்டார். ஸோ அது சந்தோஷம் தாங்களே.
அதோடு நாங்கள் சென்னைக்கு வந்தோம் அடுத்தது லாஸ்ட் 2023 அதுலேயும் நாங்கள் ட்ராஃபியை தான் கையில் எடுத்துக்கிட்டோம். 23 பற்றி பேசும்போது அந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. ஆனால் அப்படியே க்ளோஸாக போகுது, எல்லாருமே அவுட் ஆகிறாங்க. 2 பாலுக்கு 10 ரன் தேவை. அந்த மேட்ச்சில் நான்லாம் பக்கத்தில் பிபி மாத்திரை கையில் எடுத்துட்டேன். ரைட் 2 போட்டால் சரியாகும்ட்டு. நீங்கள் அந்த களத்தில் இருக்கிறீங்க, பார்க்குறீங்கல்ல, பயமா இருந்துச்சா? அதே ஃபீல் தான் எங்களுக்கும். ஏன்னா நாங்களும் ஒரு ஆடியன்ஸ் தானேங்க. நான் வண்டி ஓட்டும்போது மட்டும்தான் ஓட்டுனார். மற்ற டைம்லலாம் என்னுடைய டீம் என்னுடைய தலைவன் வந்து டோனி சார் வந்து அதை வழி நடத்துகிறாருன்னும் போது அதுக்கு உண்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கிற ஃபீல் தான் எங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த தருணத்தில் வந்து வின் பண்ணிடுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதே சமயம் அதை திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி. அது ஜடேஜா வந்து சரியான நேரத்தில் சரியான பாலை எதிர்கொண்டு அதை ரன் எடுத்து கொடுத்தாரு. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டோனி சார் வந்து அவரை எப்படி தூக்கி ஹக் பண்ணாருன்றது நல்லா தெரியும். அவங்களுக்கு இருக்கிற தூக்கிட்டாரு. ஸோ அவருக்கும் அந்த ஃபீல் இருக்கும். பால் அடிக்கிற வரைக்கும் அந்த ரன் எடுக்கிற வரைக்கும் அவருக்கும் இருந்திருக்கும், நமக்கும் இருந்திருக்கும், அந்த பால் எதிர்கொள்கிற ஜடேஜாவுக்கும் இருந்திருக்கும். எந்த டைமில் எந்த திசை மாதிரி அந்த பால் வரும்னு நம்ம சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. அது ஒரு லக்கும் இருக்குது, திறமையும் இருக்குது. அதை வச்சு கரெக்டான நேரத்தில் அந்த ரன் எடுத்ததுனால தான் அந்த இன்ப அதிர்ச்சி கிடைச்சது, வின் பண்ணோம். கண்டிப்பாக அதனுடைய வெளிப்பாடு தான் சார் வந்து டோனி சார் அவரோட அப்படியே அழகா தூக்கிட்டாரு. அதான் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணீங்களா எனக்கு தெரியல. ஆனால் அந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்கப்போ நிறைய பேர் இந்த கடைசி 2 பால் அப்போ வீடியோலாம் எடுப்பாங்கல்ல, ஒருத்தர் வந்து ஆத்தான்னு கத்துற வீடியோலாம் செம்ம ட்ரெண்டு. ஸோ இங்கே டிவியில் பார்க்குற எங்களுக்குலாம் ஒரு ஃபீல் இருந்துச்சுல்ல, நீங்கள் அன்னைக்கு எந்த மனநிலையில் இருந்தீங்க? அப்போ வந்து உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் எப்படி பிரதிபலிச்சிங்க? ஹார்ட் பீட் வந்து அளவுக்கு அதிகமாக அடிக்கதாங்க ஆச்சு. அதை பார்க்க நம்ம வந்து ஏன்னா கடைசி தருணம்னும் போது அது அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருமா கிடைக்காதான்ற ஒரு இக்கட்டான நிலைமை. அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த எங்களுக்குள்ள அந்த ஷூட்டிங் பயங்கரமாக இருந்தது. அப்போது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஃப்ரீ ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹோட்டலுக்கு போகிற வரைக்கும் வண்டி எடுத்து அவங்க இங்கே வந்து இந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்து அவங்க ஆஃபீஸில் அதை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு பை சொல்கிற வரைக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்ததே. அதுக்கப்புறம் மறுபடியும் தொடருது இந்த வருஷம் 2024 கண்டிப்பாக ட்ராஃபி எங்களுடையது தான், அதில் மாற்றமே இல்லை. கண்டிப்பாக நாங்கள் ட்ராஃபி வின் பண்ணிடுவோம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஒரு மேட்ச்சில் இல்லாட்டி ஃபைனல்ஸ்லேயே கூட சிஎஸ்கே 2-3 வாட்டி நிறைய வாட்டி தோற்றுருக்காங்க வரிசையாக. ஆனால் கூட கம்பேக் கொடுக்குறதுல அவங்கள மாதிரி ஒரு டீம் இருந்ததே கிடையாது. திருப்பி வந்து கப் அடிப்பாங்க. ஸோ தோக்குற நேரத்தில் இந்த பஸ் எப்படி இருக்கும், பிளேயர்ஸோடைய மனநிலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்களே. அவங்கக்கிட்ட நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு வந்து இதுதான் பழகிடுச்சு. அவங்களுக்கு தூக்குறது வந்து இப்போ ஆப்போசிட் டீமில் வந்து நிறைய டீமில் விளையாடுறாங்க. அதில் வந்து ஒரு சில டீம் கூட தோக்குறாங்க, ஒரு சில டீம் கூட நல்லா அளவுக்கு அதிகமான ரன் எடுத்து ஜெயிக்கிறாங்க, ஒரு சில டைமில் வந்து ஒரு கம்மியான ஸ்கோர்லேயும் தோக்குறாங்க. ஸோ அது வந்து பெரிய விஷயமா அவங்க தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சகஜமான இதுதான். கடைசியாக ட்ராஃபி நம்ம வின் பண்ணுறோமே அதுதான் நமக்கு பொறுப்பான வேலை. அதை தான் அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க. கடைசியில் வந்து அந்த ஃபைனலில் வந்து செமிஃபைனலுக்கோ ஃபைனலோ செலக்ட் ஆகணும், அதில் வந்து வின் பண்ணணும், அந்த ட்ராஃபியை எடுக்கணும், கையில் வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குதா, அதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குமோ மற்ற டீம் கூட தோத்துட்டோமேன்றது. ஆனால் அந்த தோத்துட்டோன்னா அது எதனால் அந்த தப்பு நடந்திருக்குன்றது கண்டிப்பாக தலை வந்து அதை கைட் பண்ணுறாரு இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக பார்ப்பாரு. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அந்த டைமில் அந்த தவறு நடந்ததை திரும்ப இன்னொரு டீம் கூட விளையாடும் போது அந்த தவறு வராத அளவுக்கு அவங்க அதை ட்ரெயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அது உள்ளுக்குள்ளே நடக்கிற சமாச்சாரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். ஏன்னா தலை வந்து அதை தான் அவர் கைட் பண்ணுறாரு. கேப்டனா அந்த கூலாக எடுத்து பண்ணுறாரு. அவர் வந்து தோத்துட்டாலாம் வந்து அந்த முகம் அந்த ஒரு அங்கிரியான முகத்தெல்லாம் பார்க்கவும் முடியாது, சாதாரணமாக இருப்பார், கூலாகவே இருப்பார். அதுதான் கேப்டன் கூல். அதுதான் அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளமே அதுதானே. இவ்வளவு நேரம் பல தகவல் எங்களோட ஷேர் பண்ணிருக்கிறதாக ரொம்ப நன்றிங்க. குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.